திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அவங்களுக்கு அரசியல் முயற்சி கிடையாது. எந்த கட்சியோடு பாஜக சேர்ந்தாலும் அது திமுகவோட சேர்ந்தாலும் சரி அதிமுகவோடு சேர்ந்து நல்ல காரியம் செஞ்சது அப்படின்னா உடனடியே அவர்களுக்கு அரசியல் முயற்சியற்ற பேச்சு வந்துவிடும். எங்க தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்து விடுவோம் என்ற ஒரு பயம் வந்துவிடும். அது என்னைக்கும் உரித்தான ஒரு விஷயம். அதனால இதை தமிழ்நாட்டில் இந்த அரசியல் முதிர்ச்சி அப்படிங்கறதுலாம் சாதாரண இருக்கிற நிகழ்வு. அதை எங்க அண்ணாமலை அவர்கள் சுட்டி காமிச்சிருக்காரு. அது திமுக எல்லாமே அரசியல் நாகரிகம் இதையெல்லாம் பற்றி பாஜக பேசுகிறதுங்கிறத மகிழ்ச்சியோடு இவங்க வரவேற்கிறாங்க. அதுவும் நடக்குது. ஏன்னா இதெல்லாம் கடந்த காலங்களில் கடுமையா விமர்சனம் பண்ணவங்க தானே நீங்க. இழந்த 2-3 ஆண்டுகள்லேயே கூட இது போன்ற ஒரு பொது நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டாலும் அது ரொம்ப கடும் விமர்சனத்துக்குள்ளாகிறது அப்படிங்கிற இடத்துல அவர் எதிர்கட்சி தலைவர் அவர் சொல்றாரு. அது கூட அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மைன்னு எப்படி சொல்றீங்க? எனக்கு புரியல. அது இல்லைங்க. இப்போ எப்படி முதிர்ச்சியற்ற தன்மைன்னு சொல்றேன்னா, இங்க நிகழ்வில் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கிறது. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமர்கள் பாராட்டி பேசியிருக்காங்க. ராஜ்நாத் அவர்கள் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அதாவது, நான் இரவெல்லாம் தூங்குவதில்லை, காலையில் எழுந்தால் அமைச்சர்கள் என்ன பேசுவார்கள் என்று எனக்கு தூக்கம் இரவு வருவதில்லைன்னு சொன்னவர் இன்னைக்கு நான் நேற்று இரவு முழுவதும் மகிழ்ச்சியில் இருந்தேன், தூங்கவில்லைங்கிறாரு. அந்த ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு பாஜக திமுகவுக்கும் கொடுத்திருக்கு. அந்த நிலையில இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்வு நடந்திருக்கின்ற பொழுது அதை வரவேற்க வேண்டியது பொதுவாக எதிர்க்கட்சிகள் வரவேற்க வேண்டும். ஆனால் ஏன் வரவேற்கவில்லை என்றால் அது காரணம் இருக்கிறது. இதே போன்ற அரசியல் முயற்சியற்ற பேச்சை பாஜக அதிமுக கூட்டில் இருந்த போது திமுக பேசியது. அதை இன்னைக்கு திருப்ப இவங்க ரிப்பீட் பண்றாங்க. அதனாலதான் சொல்லுவார், இது திமுக வளர்ச்சி முயற்சி இல்ல, பாஜக அதிமுகவும் அரசியல் முயற்சி இல்ல. அதனால இது நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு போக்கு என்பது தமிழ்நாட்டில் நிலவுவது வருத்தத்துக்குரியது. அதான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இன்னைக்கு கோ பேக் மோடி என்று சொன்னார்கள். இன்னைக்கு 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, கோ பேக் மோடி என்று சொன்னவர் இன்னைக்கு அதையெல்லாம் மனசுல வைக்காம கேலோ இந்தியாவுக்கு தூக்கி வச்சவர் இன்னைக்கு மீண்டும் ஒரு மத்திய அமைச்சை அனுப்பி வைத்து கருணாநிதி அவர்களுக்கு புகழாரம் சூட்டி ஒரு நாணயத்தை வெளியிட்டிருப்பது பாஜகவினுடைய பெருந்தன்மை. இது நாட்டின் வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, தலைவர் யாரா இருந்தாலும் சரி, அவர் நல்லதும் பண்ணிருக்கலாம், கெட்டதும் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த சமயத்தில் ஒரு மறைந்த தலைவரை பற்றி நல்லது பேச வேண்டும் என்ற எண்ணத்தோடு நல்லதை பேசுகின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய